Hi, hello friends, welcome back to my Tamil information YouTube channel. நீங்க நம்ம சேனலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோ ஒரு ரிலேட்டிவோ ஒரு லவ்வரோ யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னென்ன சிம்டம் தெரியும், அதாவது அவங்க ப்ரொஃபைல் தெரியாமல் போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டிக் ப்ளூ டிக் வராது. இல்லை ஒரு 100% பார்த்தா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அவங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்றத 100% பார்த்தா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கு என்ன வழி அது சொல்லுங்கன்னு கேட்டுருந்தீங்க. அது எப்படின்றத உங்களுக்கு குயிக்காக சொல்லி கொடுத்துட்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாதுங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க, அது எப்படின்றத நான் குயிக்காக சொல்லி கொடுத்துட்றேன். உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் ஓகேங்களா, அந்த பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்க. நான் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சன் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஒரு மெசேஜ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் வரும் ஓகேங்களா. சிங்கிள் டிக் வரும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், சில பேருக்கு நல்லாவே தெரியும் ஓகே. எப்படியே பார்த்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரொஃபைல் இமேஜ் தெரியாது. ரெண்டாவது சிம்டம் பார்த்தா ப்ரொஃபைல் இமேஜ் பார்த்தா தெரியாது. இதுக்கு 100% கேரண்டியா நம்ம 100% பார்த்தா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்றத இப்போ சொல்லித்தர பாருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் மாதிரி பதிலாக அந்த ப்ளஸ் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். சார் இப்படி பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் ஸ்டார்ட் சொல்லி தரேன். மேலே த்ரீ பண்ணுங்க, அந்த த்ரீ பண்ண கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ குரூப்னு அந்த நியூ குரூப் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா குரூப்பில் பார்த்தா எந்த பர்சனும் உன்னை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பர்சனை பார்த்தா செலக்ட் பண்ணிங்க ஓகே. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணாத பர்சன், அதாவது உங்களை பிளாக் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒரு பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இன்னும் 100 பர்சன் கூட செலக்ட் பண்ணிங்களேன். ஒரு 3-4 பேர் சரி செலக்ட் பண்ணிங்க. நான் பார்த்தா 2 பேர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு வேறு பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணி குரூப் நேம் எக்ஸாம்பிள் ஒரு எம்என் போட்டுருங்க. போட்டு டிக் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் பார்த்தா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ அங்கே குரூப் மேலே அந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டூ மெம்பர்ஸ்னு காட்டும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல உங்களை அவங்க பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜ் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வராது ஓகேங்களா. இது இந்த தனுன்றவங்க பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா பிளாக் பண்ணலை. நான் அம்மா 2 ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பிளாக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜும் அவங்களுடைய இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டலை. இப்படி தான் பார்த்தா 100% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அவங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா. சரி ஓகே, ஜஸ்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா, அது செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே எக்ஸிட் குரூப்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பர்சன் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் ஃப்ரம் குரூப் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் குரூப்னு கொடுத்து குரூப் பார்த்தா கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க. டிலேட் குரூப் கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க. இப்படி தான் பார்த்தோன்னா எந்த பர்சனும் 100% பார்த்தீங்கன்னா இதாக கன்ஃபார்ம் பண்ணி முடியும் உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான சூப்பரான நியூவான ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.